ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டால் அந்த ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டராக இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து VBA யூஸ் பண்ணி மல்டிபிள் ஒர்க் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம ஒன் பிளேஸுக்கு வந்து ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதே கான்செப்டை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரே ஒர்க் புக்கில் மல்டிபிள் ஷீட்டை போயிட்டு ரெஃபர் பண்ணி நம்ம VLOOKUP பண்ணி இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணோம். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க் புக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை VLOOKUP பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும் இந்த திஸ் ஒர்க் புக்குக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே அரவுண்ட் 20 சேல்ஸ் ஐடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை தான் கெட் பண்ண போகிறோம் இந்த C காலமில். இப்போ இதோட சோர்ஸ் டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்த்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். C டிரைவில் யூசர்ஸில் லினோவா டெஸ்க்டாப் சோர்ஸு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஒர்க் புக் இருக்குது. அதாவது சோர்ஸ் 1, சோர்ஸ் 2, சோர்ஸ் 3ன்னு இருக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுற சோர்ஸ் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர்டர் ஐடிக்கு வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஆர்டர் ஐடியை லுக்கப் பண்ணி இந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை நமக்கு அங்கே எடுத்துகிட்டு வரணும். ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளோஸ் பண்ணிவிடும். அகைன் வந்து செகண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம். இதில் என்ன ஆர்டர் ஐடி மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு வந்து லுக்கப் பண்ணிட்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 ஒர்க் புக் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். பட் இது வந்து டைனமிக் தான். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 100 எக்ஸல் ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி நமக்கு ரெஃபர் பண்ணி பர்ஃபெக்டாக அங்கே ரிசல்ட்டு கிடைச்சிரும். இதில் என்னென்னா, நம்ம சோர்ஸ் ஃபைலில் ஒரே பேட்டர்னில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்டு காலமில் தான் நமக்கு இருக்குது சேல்ஸு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எல்லா சோர்ஸ் டேட்டாலையும் தேர்டு காலமில் தான் நமக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். A காலமில் நம்மளோட லுக்கப் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டேபிள் அரே செட் பண்ணும்போது இந்த ஏரியாவை அப்படியே செட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த VLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 3 ஒர்க் புக்கையும் சோர்ஸ் ஒர்க் புக்கை ஆக்சஸ் பண்ணி எனக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் இங்கே ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு காலமில் அந்த சோர்ஸ் ஃபைலோட கவுண்ட்டு பார்க்குறதுக்காக நான் இங்கே சோர்ஸ் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், D காலம் நான் போயிட்டு சோர்ஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறேன். இதோட சேல்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 283. ஸோ நம்ம அங்கே போயிட்டு சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே கவுண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். இங்கேயும் 283 பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த கவுண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் 2. ஸோ சோர்ஸ் 2 வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சோர்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 322. ஸோ இங்கேயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 322 பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் 3. சோர்ஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கவுண்ட் இருக்குன்னா 455 இருக்குது. நம்ம இங்கேயும் போயிட்டு வெரிஃபை பண்ணிடலாம். சோர்ஸ் 3 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 455 கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு இந்த லுக்கப் கான்செப்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகி நமக்கு ரிசல்ட்டை வந்து இந்த 20 சேல்ஸ் ஐடிக்கும் சேல்ஸ் இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு வந்துருச்சு டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் இருந்து. ஸோ இந்த கான்செப்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிட்டு விஷுவல் பேசிக் போகிற எடிட்டர் மோடுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ நான் இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு ஒன் மோர் மாடியூல் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் மாடியூலில் தான் நம்ம வந்து கோடு க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப் VLOOKUP from
multiple workbook. இதான் நம்மளோட மேக்ரோ நேம். இதுக்குள்ள தான் நம்ம வந்து கோடிங் வந்து கிரியேட் பண்ண போறோம். dim sh as worksheet, dim my range as range. இப்போ வந்து பாத்தீங்கன்னா sh அப்படின்ற ஒரு வேரியபிள் worksheet டேட்டா டைப், my range அப்படின்ற வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா range டேட்டா டைப்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க வந்து set sh அப்படின்ற அந்த வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்றோம். எதுனா this book dot sheets of sheet 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் புக்குக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு ஓகேங்களா, இந்த this ஒர்க் புக்குக்கு ஷீட் 1க்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம கால் பண்ணிக்கலாம். அகைன் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட பாத்தை வந்து ஒரு வேரியபிளில் கெட் பண்ணுறேன். பாத் அப்படின்ற வேரியபிளில் sh அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா G5 செல்லை நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கே நம்ம கொடுத்துருக்கோங்கிறது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா G5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் பாக்ஸில் வந்து இங்கே டாப்பில் தெரியும். G5ன்றது அந்த செல் நேம். நம்ம வந்து ஃபியூ செல்ஸை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு இங்கே இப்படி நமக்கு லென்த்தியாக தெரியும். நம்ம இங்கே டாப்பில் வந்து நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா G5 செல்லில் தான் நமக்கு இந்த பாத் இருக்குது. ஸோ அந்த பாத்தை வந்து ஒரு வேரியபிளில் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கெட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சம்திங் அனதர் வேரியபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன், TFA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே டிரெக்டரி பாத் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து டிரெக்டரி இங்கே வந்து பாத் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணியிருக்கோம். அந்த பாத்து கன்கார்டேட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எதுக்காகனா நம்ம ஒரு பாத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு தான் ஃபைல் நேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அகைன் கன்கார்டேட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்டில் ஆஸ்ட்ரிக் சைனு ஸ்டார் சைன் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது டாட்டு, அகைன் ஸ்டாரு, அகைன் டபுள் கோட்ஸ். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் டாட் ஸ்டார் கொடுத்தோம். இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இந்த XLSX ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை எல்லாத்தையுமே நமக்கு ஓப்பன் பண்ணோம். இந்த ஃபைல் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. இப்போ சோர்ஸ் 1 சோர்ஸ் 2ன்னு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றா நமக்கு ஓப்பன் பண்ணி நமக்கு செக் பண்ணணும். இப்போ ஈவன் நீங்கள் வந்து சம்டைம் வந்து 50 சோர்ஸ் இருக்கலாம், சம்டைம் 100 சோர்ஸ் இருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாட் XLSXன்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ லூப் யூஸ் பண்ணுறேன். டூ அன்டில், ஓகேங்களா, டூ அன்டில் TFA அந்த வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு எம்டி ஆகி இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷன் இங்கே என்னென்னா இது எப்போ எம்டி ஆகுதோ இந்த டூ அன்டில் TFA அப்படின்ற வேரியபிளில் எப்போ வந்து எம்டி ஆகுதோ அப்போ வந்து இந்த லூப் வந்து வெளியில் போயிடும், எக்ஸிட் ஆகிடும். அன்டில் வந்து இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லாஜிக். இப்போ சோர்ஸ் 1 எடுத்து நமக்கு லுக்கப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சோர்ஸ் 2 நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகாது. அகைன் சோர்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணி அகைன் இது வந்து ரன் பண்ணும். ஸோ டில் நமக்கு எத்தனை சோர்ஸ் ஃபைல் இருக்கோ அத்தனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த TFA அப்படின்ற வேரியபிள் இங்கே எப்போ நமக்கு எம்டி ஆகுதோ அப்போ வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம டூ அன்டில் TFA ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு, அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ இது எதுக்காக நம்ம இங்கே கொடுக்குறோம், எப்போவுமே நம்ம டாப்பில் தான் கொடுப்போம். இப்போ எதுக்கு இங்கே கொடுக்குறோன்னா இது நம்ம லூப்புக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இங்கே தான் நமக்கு ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த சோர்ஸில் வந்து நமக்கு எதுவும் டிஸ்பிளே அலர்ட்டு இல்லை ஏதாவது இந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து டூ லூப் வந்து நம்ம கொடுத்த உடனே இங்கேயே வந்து நான் இதை டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல work books dot
open path என்னோட pathன்ற வேரியபிள் இருக்குங்களா அந்த path கொடுத்துக்கிறேன் இங்க வந்து ampersand sign யூஸ் பண்ணிட்டு \concatenate யூஸ் பண்ணிட்டு again வந்து ampersand sign யூஸ் பண்ணிட்டு இங்க tfa அந்த வேரியபிள் நாங்க கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த tfa அப்படின்றதுல இந்த g ஃபைல் இருக்கிற அந்த பாத்ல tfa ல என்ன ஃபைல் நேம் இருக்கோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபைல் நேம் இங்க வந்து ஓபன் பண்ணனும் ஓகேங்களா ஓபன் பண்ணனதுக்கு அப்புறம் நான் அந்த ஓபன் பண்ணக்கூடிய அந்த வொர்க் புக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செட் மை ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி அங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் மை ரேஞ்ச் அப்படிங்கற ரேஞ்ச் வேரியபிள் அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மை ரேஞ்ச் அப்படிங்கற வேரியபிளுக்கு ஆக்டிவ் வொர்க் இப்போ இந்த ஆக்டிவ் வொர்க் புக் அப்படினா இப்போ ஒரு வொர்க் புக் ஓபன் பண்ண உடனே அதுதான் நமக்கு ஆக்டிவ் வொர்க் புக்கா இருக்கும் சோ அதுல வந்து active workbook.sheets of நீங்க வந்து sheet 1 ன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அந்த ஓபன் பண்ணக்கூடிய வொர்க் புக்கு வந்து sheet 1 ஆ தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ range of அந்த ஓபன் பண்ணக்கூடிய வொர்க் புக்ல entire A காலம் இருந்து C காலம் வரைக்கும் நான் கொடுத்துட்டு range செட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வொர்க் புக் ஓபன் பண்றேன் இந்த வொர்க் புக் ஓபன் பண்ணிட்டு இந்த வொர்க் புக்கோட ஷீட் நேம் இதுதான் நமக்கு ஆக்டிவ் வொர்க் புக்கா இருக்கும் ஓபன் பண்ண உடனே சோ நமக்கு எவ்ரி டைம் இந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு வொர்க் புக்கா ஓபன் பண்ணோம் அப்பப்பலாம் நமக்கு அது ஆக்டிவ் வொர்க் புக்கா கன்சிடர் பண்ணி ரேஞ்சை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல A காலம் இருந்து C காலம் வரைக்கும் நமக்கு செட் பண்ணிக்கும் ஓகேங்களா இது எதுக்குன்னா நம்ம டேபிள் அரேல யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் நம்ம இங்க ஒவ்வொரு ஆக்டிவ் வொர்க் புக்குக்கும் நம்ம வந்து இங்க ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம் இங்க வந்து செட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து இங்க ஒரு லாஸ்ட் ரோ அப்படிங்கற வேரியபிள்ல இந்த sh1 dot range of A column பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்றேன் சோ end xlf dot row ஓகேங்களா இப்போ இது எப்படினா இந்த this workbook இருக்குங்களா இங்க தான் நம்ம சேல்ஸ் வேல்யூவை கெட் பண்ண போறோம் இப்போதைக்கு நான் இந்த d காலம்ல இருக்க வேல்யூ வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் அது நமக்கு இப்ப நீட் இல்ல சோ இந்த வேல்யூவை நான் delete பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி லுக்அப் பண்ணத இப்போ நமக்கு இங்க தான் நம்ம வந்து லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்றோம் இந்த A காலமை பேஸ் பண்ணி ஓகேங்களா சோ ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த லாஸ்ட் ரோ அப்படிங்கற வேரியபிள்ல லாஸ்ட் அந்த இன்டெக்ஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவோம் இது ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம் ஒரு for loop யூஸ் பண்றோம் for I equal to 2 to last row இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்ங்கிறது இப்போ இந்த லூப் வந்து நமக்கு இந்த சோர்ஸ் ஃபைல் நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த லூப் வந்து செகண்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி till லாஸ்ட் ரோ எங்க இருக்கோ அது வரைக்கும் நமக்கு ரன் ஆகி இந்த ரிசல்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணும் அதுக்காக நம்ம லூப்ல 2 to லாஸ்ட் ரோன்னு கொடுத்துட்டோம் இதுக்கு அப்புறம் இங்க she அப்படிங்கற ஷீட்ல range of C column la ith row dot value application dot worksheet function dot vlookup இந்த vlookup குள்ள நம்ம 4 ஆர்குமென்ட் வந்து பாஸ் பண்ணனும் first argument வந்து பாத்தீங்கன்னா lookup value அந்த lookup value நம்ம sh அப்படிங்கற ஷீட்ல range of A காலம்ல ith row ஓகேங்களா கமா அடுத்து my range அப்படின்றது நம்மளோட டேபிள் அரே ஏன்னா நம்ம ஆல்ரெடி my range அப்படின்றதுல வந்து அந்த பர்టిక్యులர் வொர்க் புக்குக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம் சோ நாம அத வந்து கால் பண்ணிக்கிறோம் டேபிள் அரேவா third argument வந்து பாத்தீங்கன்னா என்னோட column index number வந்து பாத்தீங்கன்னா 3 so fourth argument வந்து எனக்கு exact match வேணும் so நான் false னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் bracket-ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம lookup பண்ண வேண்டிய process முடிஞ்சு போச்சு இங்க வந்து நான் என்னோட loop வந்து rotate பண்ணிக்கிறேன் next I கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ
நெக்ஸ்ட் ஐ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நான் என்ன பண்றேன், என்னோட active workbook dot close equal to false. இப்போ எனக்கு என்னன்னா இந்த active workbook வந்து லுக்அப் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கோடு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு அகைன் நான் எனேபிள் பண்ணுறேன். அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நான் அகைன் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட அந்த TFA அப்படின்ற வேரியபிள் டைரக்டரி ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் இருக்கு. இப்போ பாருங்க, இதில் என்னன்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க சோர்ஸில். இப்போ இங்கே இருக்கிற ஐடி ஏதாவது அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு எரர் ஹேண்ட்லரை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு பக் அடிச்சிடும். ஓகேங்களா, unable to get property function சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ஒரு எரர் ஹேண்ட்லர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார் லூப்பில் இன்சைடு. ஓகேங்களா, இங்கே வந்து ஆன் எரர் go to error handler. ஸோ இப்போ ஏதாவது எரர் எனக்கு இங்கே வருது, ஏதாவது ஒரு ஐடி நமக்கு அங்கே ஃபவுண்ட் ஆகலை, நமக்கு இஷ்யூ வருது அப்படின்னா டைரெக்டாக இந்த எரர் வந்து நமக்கு எரர் ஹேண்ட்லருக்கு போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த லூப்பை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இந்த டூ அன்டில் லூப் வந்து என்ன ஆகும்னா இதில் வந்து நமக்கு இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நமக்கு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன் பிட்வீன் வந்து இதில் எரர் ஏதாவது ஐடி ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா அப்போ டைரெக்டாக அந்த எரர் விண்டோவுக்கு போயிடணும், எரர் ஹேண்ட்லர் விண்டோவுக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லர் இருக்கு இல்லைங்களா, இந்த விண்டோவை நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டு டவுனில் இப்போ இதுக்கு வந்து ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SHE range of C காலம்ல ith row dot value equal to hash NA. இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் ஷீட்டில் நம்ம VLOOKUP பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ரெஸ்யூம் நெக்ஸ்ட். ஓகேங்களா, இது எதுக்காகன்னு தெரியும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப்பில் இங்கே வந்து நமக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஐடி அங்கே ஃபைண்ட் ஆகலை அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் அப்படின்னா இந்த எரர் ஹேண்ட்லர் என்ன பண்ணணும்னா இங்கே டைவர்ட் பண்ணிடும், இந்த எரர் விண்டோவுக்கு வந்துடும். இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் காலமில் அந்த வேல்யூ இல்லை, அங்கே அந்த ஐடி இல்லைன்னா கூட நமக்கு ஹேஷ் என்னன்னு சொல்லிட்டு அங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. இங்கே பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எங்கே போகும்னா மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்கு இங்கேயே போயிடும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தான். இதில் இப்போ நம்ம ஒரு பார்ட் கோடிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா இதில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கு ஓப்பன் பண்ணி சோர்ஸ் 1 ஓப்பன் பண்ணி VLOOKUP அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா இருக்கிற வேல்யூக்கு எல்லாம் இங்கே வந்து வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இங்கே வந்து வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இல்லாத வேல்யூக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹேஷ் என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கு இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த லூப்பை வந்து ரொட்டேட் பண்ண விட மாட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணணும். ஸோ எதுக்காக எக்ஸிட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கில் வந்து நான் லுக்அப் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஹேஷ் என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிடுவேன். இப்போ பிரிண்ட் பண்ணது இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் டூ அப்படின்ற இந்த கோடை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த எக்ஸிட் டூ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கில் இந்த VLOOKUP ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டூ லூப்பை எக்ஸிட் பண்ணிடும்.
இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. செகண்ட் ஒர்க் புக்கு போகக்கூடாது. அதாவது இல்லைனா இது என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணி விட்டுரும். அந்த செகண்ட் ஒர்க் புக்கும் இதே ஈவெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம செகண்ட் ஒர்க் புக்கு பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், செகண்ட் ஒர்க் புக்கு நம்ம அகைன் ஒரு டூ லூப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். F8 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் வந்து நமக்கு இங்கே சோர்ஸ் அந்த பாத் இருக்குது. இங்கே வந்து சோர்ஸ் 1ன்னு சொல்லிட்டு TFAன்ற வேரியபிள் இருக்குது. இப்போ நமக்கு இந்த டூ லூப்புக்குள்ளே போகும். இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு கோடு விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 21ன்னு சொல்லிட்டு என்னோட திஸ் ஒர்க் புக்கில் இருக்கிற அந்த ரோ கவுண்டை காமிக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஐடி அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற பாபுன்ற ஐடி அந்த ஒர்க் புக்கில் இல்லை அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் ஹேண்ட்லருக்கு போயிடும். இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு இருக்குது அந்த பாபுன்ற ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா இங்கே 5th ரோவில் இருக்குது. ஸோ நமக்கு அந்த வேல்யூவை கெட் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ அகைன் லூப் வந்து ரொட்டேட் ஆகும். அனதர் நேமும் இருக்குது. ஸோ இப்போ தேர்ட் நேம் வந்து இல்லைங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுனில் எரர் ஹேண்ட்லருக்கு வந்து த்ரோ பண்ணி நமக்கு NAன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அகைன் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டுங்கும்போது அகைன் அந்த ஃபார் லூப்புக்கே போயிடும். இந்த எரர் ஹேண்ட்லேருந்து அகைன் கோடு வந்து ஃபார் லூப்புக்கு வந்து ஜம்ப் ஆகி போயிடும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது. டில் அந்த 21st லாஸ்ட்டு நமக்கு ரன் ஆகிட்டு இப்போ தான் நீங்கள் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21st ரோல் இருக்குது. இப்போ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிடுறோம். இந்த லூப்பை வந்து ரொட்டேட் பண்ண விடக்கூடாது. இல்லைனா இது என்ன பண்ணணும்னா அகைன் செகண்ட் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி இதே ஈவெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு இங்கே வேல்யூ எல்லாமே மாறி போயிடும். ஓகேங்களா, வேல்யூ இருக்கிறதுக்குலாம் #NAன்னு சொல்லி போட்டுரும். ஏன்னா அந்த ஒர்க் புக்கில் இந்த ஐடி இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈவெண்ட்டை வந்து இங்கே வந்து பாருங்கள் இப்போ அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணுது இல்லைங்களா. சாரி, நம்ம ஆக்டிவ் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்ம திஸ் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம வந்து வச்சுருந்தது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆக்டிவ் ஒர்க் புக்கை அதை வச்சுருந்தனால நமக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இங்கே நம்ம அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஒர்க் புக்கு. ஸோ நம்ம அந்த ஒர்க் புக் தான் ஆக்டிவில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் மோர் டைம் நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஆக்டிவ் ஒர்க் புக்காக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த லூப் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 17. ஸோ நமக்கு இப்போ லாஸ்ட்டு ரோ இப்போ நமக்கு வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகும். இப்போ பாருங்கள் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த TFA = டிரெக்டரின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸிட் டூ ஆகிடும். இப்போ நம்ம இந்த டூ லூப் வந்து ரொட்டேட் ஆகாது, எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே #NAன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ தான் நம்ம இங்கே ஒரு ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த எரர் ஹேண்ட்லர் வந்து அப்படியே டவுனில் இருக்கலாம். இன்பிட்வீனில் ஒன் மோர் லூப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிள் தான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கோடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் புக்கோட கம்பேர் பண்ணி VLOOKUP அப்ளை பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ரிமைனிங் இருக்கிற ஒர்க் புக்கெலாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூ லூப் யூஸ் பண்ண போகிறோம். சேம் இதே லூப் தான் நான் என்ன பண்ண போகிறேன், காப்பி ஆஃப் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டூ அன்டில் TFA இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் மோர் டைம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இந்த ஆன் எரர்
கோ டு எரர் ஹேண்ட்லர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து எரர் டைப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல எக்ஸிட் டூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எரர் ஹேண்ட்லருக்கு டைவர்ட் பண்ணி #n பிரிண்ட் பண்ணோம். இப்போ அனதர் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூ லூப்புக்கு வரும்போது செகண்ட் ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சோர்ஸ் 2. ஸோ அங்கே வந்து என்னென்னா நமக்கு எரர் இருந்தது அப்படின்னா சப்போஸ் ஐடி இல்லை அப்படின்னா நமக்கு ரெஸ்யூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஸோ அப்போ #n இருந்ததுன்னா #n இருக்கும், எரர் எதுவும் நமக்கு த்ரோ ஆகாது. ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோடுக்கு போயிடும். VLOOKUP ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் கோடு. சேம் இதே தான். அந்த எக்ஸிட் டூ எடுத்துருக்குறோம், இங்கே வந்து ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து ஆன் எரர் கோ டு விண்டோ கொடுத்துருந்தோம், இங்கே வந்து ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட். எரர் ஹேண்ட்லரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இப்போ இது அண்டர்ஸ்டாண்டபிளாக ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்பு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக நான் இப்போ ரன் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு ரன் கொடுக்குறேன். கோடு வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி VLOOKUP அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு #n வந்துருச்சு, ஐடி இல்லாதெல்லாம். இப்போ இந்த TFA அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் 2 இருக்குது. பிகாஸ் நமக்கு சோர்ஸ் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு லூப்பை வந்து இங்கே எக்ஸிட் 2 கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ செகண்ட் டூ லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோர்ஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் 2 வந்து நமக்கு ஓப்பன் பண்ணோம். இந்த பர்டிகுலர் பாத்தில் செகண்ட் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணோம். இந்த லூப் வந்து அன்டில் நம்ம ஒர்க் புக்கு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், அந்த பர்டிகுலர் பாத்தில் எத்தனை ஒர்க் புக் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எம்டி ஆகும்போது நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும். இங்கே வந்து நம்ம லூப் வந்து எக்ஸிட் பண்ணலை. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த டூ அன்டில் வந்து TFA அப்படின்ற வேரியபிள் எப்போ எம்டி ஆகுதோ அந்த டிரெக்டரி பார்த்து அப்போ தான் நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள், செகண்ட் சோர்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணோம். பாருங்கள், சோர்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லிட்டில் வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லுக்கப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். எப்படின்னா அங்கே போயிட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகும் டில் அந்த 21st வேல்யூ வந்ததுன்னா எங்கன்னா இந்த இது வந்து ஆக்டிவ் ஒர்க் புக்காக இருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த வேல்யூவை வந்து அசைன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து லூப் வந்து மறுபடியும் என்ன ஆகணும், ரொட்டேட் ஆகி தேர்டு சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்டு சோர்ஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு. இங்கே வந்து நமக்கு இது எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் புக் வந்து ஆக்டிவ் ஒர்க் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ணிடுச்சிங்களா? க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லூப் வந்து பாருங்கள், இங்கே TFAல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கண்டிஷன் வந்து மெட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டன், இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து எண்டு வரைக்கும் நமக்கு வேல்யூ வந்து ரன் ஆகி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் ரோ 1ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு ரெண்டு இடத்துலையும் லாஸ்ட் ரோன்னு கொடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துட்டு இருக்கிற லாஸ்ட் ரோவை கூட நமக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வேரியபிளுக்கு வந்து லாஸ்ட் ரோ 1 லாஸ்ட் ரோ 1 சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு டைரெக்டாக இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு
இந்த VLOOKUPக்கு நம்ம இப்போ அசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே VLOOKUP ஃப்ரம் மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் இருக்குங்களா, அதை நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் டைரெக்டாக இங்கே ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ரன் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வேல்யூ கெட் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு சோர்ஸ்லையும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் 2 நம்ம வெரிஃபை பண்ணலாம். சோர்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ 322. ஸோ நான் இங்கே வந்து சோர்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணுறேன். 322 பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம ஒன் மோர் டைம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே இப்போதைக்கு நமக்கு எம்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கூட நான் ப்ராப்பர்ட்டி விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஃபுல் கோடு வியூ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிடுச்சு. சோர்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாஸ்ட் ரோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21. இப்போ வந்து பாருங்கள் இங்கே நமக்கு எரர் வந்ததுன்னா எரர் ஹேண்ட்லருக்கு போயிடும். ஹேஷ் என்னன்னு பிரிண்ட் பண்ணிடும். பாருங்கள் எரர் ஹேண்ட்லருக்கு போயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு அங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் பேக் அங்கே ஃபர்ஸ்ட்டு டூ லூப்புக்கு போய்டுது. அந்த ஃபார் டூ லூப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அங்கே வந்து ரெஸ்யூம் பேக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெஸ்யூம் நெக்ஸ்ட்டுங்கிறது அதுதான் மீனிங்கு. அகைன் எங்கேருந்து கோடு வந்ததோ அங்கேயே ரெஸ்யூம் பேக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டில் இது எங்கே வரைக்கும் போகும்னா அந்த 21st ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகும். இந்த ஐயில் வந்து 21st லாஸ்ட் ரோ வேல்யூ அதுதான். ஸோ இப்போ நமக்கு ஆக்டிவ் ஒர்க் புக் வந்து இந்த சோர்ஸ் 1 தான். ஸோ அதை நமக்கு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது, அந்த ஒர்க் புக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் டூ ஆனதுக்கப்புறம் இந்த டூ லூப் விட்டு வெளியில் இங்கே வந்துருச்சு. இப்போ செகண்ட் டூ லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பேட்டர்னில் வந்து எரர் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கோடு எல்லாமே சேம் தான். எக்ஸிட் டூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணோம். இப்போ பாருங்கள் செகண்ட் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சேம் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கும். இங்கே வந்து லாஸ்ட் ரோல் இங்கே வந்து 21 இருக்குது. ஸோ டில் செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் நமக்கு லூப் வந்து ரொட்டேட் ஆகி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த கண்டிஷனில் எங்கே எரர் இருக்கோ அங்கே மட்டும் நமக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஹேஷ் நேவுக்கும் நமக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த இடத்துல வேணால் நம்ம ஒன் மோர் லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன லாஜிக் அப்படின்னா இப்போ இந்த ஐத் ரோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம ஒன் மோர் கண்டிஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இஃப் என்னோட எஸ்ஹெச்இ அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் சி காலமில் ஐத் ரோ டாட் வேல்யூ எதுக்காகனா எக்ஸஸாக நமக்கு கீழே பிரிண்ட் ஆகக்கூடாது. 21st ரோவோட நமக்கு முடிஞ்சிடணும் லூப் எக்ஸிட். இப்போ ஹேஷ் என்ஏ ஹேஷ் என்ஏவாக இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த VLOOKUP ப்ராசஸ் நடக்கணும், அதர்வைஸ் எனக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு வேலிடேஷன் வைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் இதில் இப்போ நான் இதை வந்து பாருங்கள், இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் நான்
delete பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இல்ல பாருங்க இந்த லைன் மட்டும் நம்ம எக்ஸஸா நம்ம கொடுத்திருப்போம். அந்த exit do வந்து ரிமூவ் பண்ணிருப்போம். செகண்ட் until do until இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லூப் வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன், டைரக்டா ரன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ரன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க நமக்கு வேல்யூ ரன் ஆயிட்டு இப்போ வந்து ஹாஷ் என் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சோர்ஸ் வந்து ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் சோர்ஸ் ஓபன் பண்ணிடுச்சு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க if இந்த இதுல எனக்கு ஹாஷ் n இருந்ததுனா மட்டும் தான் எனக்கு VLOOKUP அப்ளை ஆகணும். ரிமைனிங் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் வந்து லாஜிக். இப்போ வந்து பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹாஷ் n இல்ல அப்படினாக்க அந்த பர்టిక్యులர் C காலம்ல எனக்கு டைரக்ட்டா இந்த VLOOKUP குள்ள போகாது, end if ஆயிடும். இப்போ ஹாஷ் n இருந்ததுனா எனக்கு VLOOKUP குள்ள போகும். இப்போ பாருங்க VLOOKUP குள்ள போகுது. தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஷ் n இருக்கு. சோ நமக்கு VLOOKUP குள்ள போயிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து நமக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அங்க இருந்ததுனா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படியே நமக்கு என்ன ஆகும்னா till 21st row வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஐ கொடுத்திருக்கோம். அதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு இந்த ஆக்டிவ் வொர்க்புக் இருக்குல அந்த source 2 அத வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடும். பாருங்க அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆக்டிவ் வொர்க்புக்க க்ளோஸ் பண்ணிட்டு லூப் எக்ஸிட் ஆகல. ஏனா source 3 இருக்கு நமக்கு. சோ அதையும் ஓபன் பண்ணிட்டு சேம் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு பண்ணோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுவும் என்ன ஆகும்னா till அந்த லாஸ்ட் 21st row வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க லூப் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. end sub ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்க வெரிஃபை பண்ணலாம். ப்ராப்பரா நமக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் கிளிக்ல கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க இப்போ இத delete பண்றேன். delete பண்ணிட்டு இதுல இன்னொரு அப்டேட். இதுல இந்த இடத்துல நமக்கு எக்ஸஸா பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த இடத்துல லூப் இருக்குல எரர் ஹேண்ட்லருக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து exit sub கொடுத்துறேன். because எனக்கு இந்த எரர் ஹேண்ட்லருக்கு அகைன் போக கூடாது. அதனால தான் நமக்கு இந்த ஹாஷ் n சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது கடைசியா. சோ அதனால நான் என்ன பண்றேன், once நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆன உடனே இங்கேயே exit sub கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன், என்னோட புரோகிராமை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். அந்த எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி application dot screen updating equal to நம்ம முன்னாடி false னு கொடுத்திருந்தோம் இல்லீங்களா, அத வந்து இப்ப true னு சொல்லிட்டு enable பண்ணிக்கிறேன். அதே மாதிரி application dot display alert equal to true. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா MSG box இங்க வந்து lookup process completed. So இப்போ வந்து என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ நம்ம delete பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டைரக்ட்டா ரன் பண்றேன். சோ ரன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு கடைசியா ஹாஷ் n பிரிண்ட் ஆனுச்சு இல்லீங்களா? இப்போ நமக்கு அது வராது. because நம்ம எரர் ஹேண்ட்லருக்கு வந்து நம்ம கோடிங் வந்து போக விடல. இப்போ இங்கேயே நம்ம என்ன பண்றோம், மெசேஜ் பாக்ஸ் வந்துருது lookup process completed exit sub கொடுத்துருக்கோம். சோ எக்ஸிட் ஆயிடுச்சு. சோ இப்போ கோட் வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இத வந்து அகைன் delete பண்ணிக்கிட்டு இங்க கிளிக் பண்ண அப்படினா ஆட்டோமேட்டிக்கா lookup process completed னு வந்துருச்சு. சோ உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து நினைக்கிறேன். இது வந்து இந்த VBA கோடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்டையர் கோடை வந்து வியூ பண்றேன். ஒன் மோர் டைம் நீங்க விசிபிள் பண்ணிக்கலாம். மாடியூல் 2ல இருக்கும். நம்மளோட மேக்ரோ நேம் வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP from multiple workbooks னு சொல்லி கொடுத்திருக்கோம். கோடை வந்து பாத்துக்கோங்க. do until வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிருப்போம்.
ஸோ லாஜிக்கல் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் இப்போ நீங்கள் எத்தனை ஒர்க் புக் வச்சுருந்தாலும் உங்களுக்கு டேட்டாவை போய்ட்டு ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும். இப்போது இதில் இன்னொரு அப்டேட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஐடி, இங்கே இருக்கிற ஐடி ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக்கில் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஹேஷ் என்னன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஏதாவது ஒரு ஐடி, இப்போ தினேஷ்ன்ற ஐடி வந்து இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ தினேஷ்ன்ற நேமுக்கு நமக்கு ஹேஷ் என்னன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கும். எரர் எதுவும் நமக்கு வந்து ஷோ பண்ணாது. இங்கே பாருங்கள், லுக்கப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், தினேஷ் அப்படின்ற நேமுக்கு மட்டும் ஹேஷ் என்னன்னு வருது. பிகாஸ் நமக்கு அந்த சோர்ஸ் ஃபைலில் அந்த பர்டிகுலர் ஐடி இல்லை. ஸோ நமக்கு இப்படி தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது ஹேஷ் என்னன்னு தான் வரணுமானா அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் 0 வேணாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். வேல்யூ நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி நம்ம ஐடி நாட் ஃபவுண்டுன்னு கூட சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த எரர் ஹேண்ட்லரில் இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஹேஷ் என்ன, அதுக்கு பதிலாக நீங்கள் ஐடி நாட் ஃபவுண்டுன்னு கூட சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஒர்க் புக்கை நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டு கொண்டு வரதுங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஜாயின் பட்டனில் சேர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டனில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். என் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.